ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இட்டாலியன் மெனு ரெசிபி 3 டிஷ் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர். இதை இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எனக்கு இந்த மாதிரி விஸ்க் பண்ணி ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது ஒரு கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் போட்டு சில்டு மில்க் ஒரு கப் ஊற்றி நம்ம ஃப்ராத் பண்ணோம் இல்லையா, அந்த காஃபி மிக்சரை மேலே போட்டு ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. யாருக்கெல்லாம் ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் 2 கப் பாஸ்தாவை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் சேர்த்து, வெங்காயம் 1 கப், கேப்சிகம் குடமிளகா 1 கப் இதெல்லாம் சேர்த்துட்டு பிஸா சீசனிங்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா 2 to 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா நல்லாவே வெந்துடும் கேப்சிகம். இது கூட நான் பாயில்டு கார்னும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் ஆனால் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பால், நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடும். இது கூட மேலே சீஸ் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இதோட காரத்துக்கு எனக்கு பெப்பர் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பெப்பர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் கிளப் சாண்ட்விச். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மசாலா கருகாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1 கப் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது வெஜிடபிள்ஸ், வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், குடமிளகா 1 கப், கேபேஜ் 1 கப், இது கூடவே வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நான் பெரி பெரி சாஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரி பெரி சாஸ் இல்லை அப்படின்னா கெச்சப்பும் மயனீஸும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பிஸா சீசனிங் கொஞ்சம், மிக்சட் ஹெர்ப்ஸ் கொஞ்சம். நான் இதுக்கு உப்பு சேர்க்கலை, ஏன்னா அந்த சாஸ்லேயே உப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் உப்பு வேணும்னா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது சாண்ட்விச் ப்ரெட்டில் ஒரு லேயர் இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அடுத்த லேயருக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு தவாவில் பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது அதே மாதிரி இந்த சாண்ட்விச் பன்னீரில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை. நீங்கள் மஷ்ரூம் இல்லைனா பாயில்டு பொட்டேட்டோஸ் வச்சு சாண்ட்விச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த 3 டிஷ்ஷில் எந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட vlogs பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.